இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கார்ன் ஸ்நாக்ஸ் வந்து கார்னை வச்சு கொடுத்தேன். சாப்பாடு தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். 7:30 வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வடிச்சிட்டு டக்குன்னு பீட்ரூட் சாப்பாடு 3 பீட்ரூட் கேரட் இருந்துச்சு. வளர்றேன், நல்லா தூக்கம் வருது எனக்கு. கேரட் 3 இருந்துச்சு, அதை பீல் பண்ணி கிரேட் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டேன். அவளுக்கே சரியாக போயிட்டு சாப்பாடு அதிலே கலந்து கொடுத்துட்டேன். கார்ன் இது வந்து என்னோடய ஃபேவரட். இப்போ தான் வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வரும்போது கிலோ வந்து 25 ரூபா. 2 வாரம் கரெக்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி 25 ரூபா கிலோ. வாழைப்பழம் சைக்கோ ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். அவளுக்கு வாழைப்பழம் தோசை சைக்கோ மாதிரி வாழைப்பழம் ஈஸியாக செய்கிற மாதிரி பீர்க்கங்காய் அது என்னது சொரக்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். அது செஞ்சுமே ரொம்ப நாள் ஆச்சு. வெயில் வந்துச்சு, நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கழுவுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். இதை வாங்கி வந்துருக்காங்க. பீர்க்கங்காய் வாங்க சொன்னால் வாங்க. இது வந்து எவ்வளோ ஆரஞ்சு 90 ரூபீஸ் தெரியல ரேட்டு. ஆரஞ்சு 1/2 கிலோவா? 1/2 கிலோக்கும் கம்மியாக ஜூஸ் போட்டு கொடுத்துலாம்ல. கொத்தமல்லி எதுவுமே இல்லை வீட்டில். கருவேப்பிலையும் காலி ஆகிடுச்சு. கொத்தமல்லி, தக்காளி ரோட்டு கடையில் வாங்கிக்கலாம்னு சொன்னேன். ஈவினிங் தான் வாங்கணும். இது ஆஃபீஸ் போகிறதால போய் வாங்க முடியல. கேரட்டு இங்கே ஒரு அங்கிள் வருவாங்க, கீரை காய்கறிலாம் எடுத்துட்டு 10 ரூபா கூட தருவாங்க. இஞ்சி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக தொடச்சி வச்சிருக்கு. காலிஃப்ளவர் ஏன்னே தெரியல, இதெல்லாம் எனக்கு செய்கிற மூட்லேயே இல்லை. அதுவாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. இந்த ட்ராகன் ஃப்ரூட் விட மாட்டேல, இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். அது எவ்வளோ வைக்கிது? பீட்ரூட் உருப்படியாக ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பீட்ரூட் இது சொல்லணும் மறந்துட்டேன். இன்னும் வாங்கிட்டு வருது தானே. நெக்ஸ்ட் வீக் பார்த்து ஆனியன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் சாப்பாடு வச்சு சைட் டிஷ் மட்டும் செய்யணும். ரசம் வச்சுட்டு என்ன இதில் எது செய்யறதுன்னு தெரில. எனக்கு இதுக்கப்புறம் தான் செய்யணும். இது வந்து பச்சை மிளகாவும் சுத்தமாக காலி. இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு வந்து அந்த விக்ரமாதித்யன் சீரியல் தான் ஞாபகம் வருது. 90s கிட்ஸ் எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அந்த சீரியலில் வடிவுக்கரசி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கியா? ஞாபகம் இருக்கா? எனக்கு இல்லைன்னு சொல்லும் போதெல்லாம் அது ஞாபகம் வரும். நான் அப்போ வந்து என்னோட ஃபேவரட்டான சீரியல் அது. உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான சீரியல்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.